நம்ம ஸ்கூல்ல படிச்சது போல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க நம்மளோட காலத்தையே. இப்போ நம்ம இருக்கிறது கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு அப்படிங்கிறது மாதிரி தான். கிபி கிமு அப்படிங்கிறது இருக்குது. எனக்கு இங்கிலீஷில் தெரியாது, தமிழில் தான் தெரியும், தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுனால. ஆனால் கிரிக்கெட்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேஸ்பால், அதாவது கிரிக்கெட்டில் இல்லை, டெஸ்ட் கிரிக்கெட்டில் பேஸ்பால் வந்ததற்கு முன்பு பேஸ்பால் வந்ததற்கு பின்பு அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். எதுக்கு திடீர்னு இந்த பேஸ்பால் பற்றின ஒரு விளக்கம்? நான் அந்த பேஸ்பாலை கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. நான் அப்போ சரியாக பண்ணனா இப்போ சரியாக பண்ணியிருக்கேனாங்கிறது எனக்கு தெரியும். பட் எனக்கு வந்து ஒரு சில புரிதல்கள் இருக்குது. அந்த புரிதல்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வீடியோ பார்க்குற ஒரு 1000 பேர் ஒரு பேஸ்பாலை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது, ஒரு பேஸ்பால்னால் என்னென்னு சொல்லி மற்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக சரியான பாயிண்ட்ஸுக்கெலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் எப்பவுமே தெளிவாக இருக்கேங்கிறதுனால, ஸோ நான் சரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால, ஸோ பேஸ்பால்னால் என்ன அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி விளக்கியிருப்பேன். பட் இது இருக்க போது பேஸ்பால் பற்றின கண்ணோட்டத்தை நிறைய பேர் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் மாற்றிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேசலாம். ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2024 பேஸ்பால் ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்த அஸ்ட்ரோவிற்கு போர்த்துடியில் உங்களை வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பேஸ்பால் வந்தபொழுது இது ஒர்க் அவுட் ஆகாது, பேஸ்பால் டெஸ்ட் கிரிக்கெட் அழிச்சிரும், பேஸ்பாலுக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க, பேஸ்பால் இந்தியாவில் வந்தால் செல்லுபடி ஆகாது, பேஸ்பால் இந்தியா வந்ததுன்னா ரொம்ப சின்ன ஸ்கோரில் தோற்றுருவாங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் பேசும்பொழுது ஃபஸ்ட்டு வந்த உடனே அவங்க ஹைதராபாத்தில் வின் பண்ணி காமிச்சிட்டாங்க. இதனால பேஸ்பால் வந்து கொடி கட்டி பறந்துடும், பேஸ்பால் எல்லா இடத்துக்கும் சூட்டபுளானதுதான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணார். பேஸ்பால் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபைன் டியூன் பண்ணால், ஓகேங்களா, கொஞ்சம் லைட்டாக ஒர்க் பண்ணால் பட்டிட்டிங் பார்த்தா அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணார். கரெக்டு. வைசாக் டெஸ்ட் மேட்ச்லையும் அவங்க ஜெயிக்க வேண்டியது தான். 600 ரன்னு இந்தியா டார்கெட் வச்சா அதை இங்கிலாண்டால் சேஸ் பண்ண முடியுமா? பெருந்தோல்வியை தவிர்க்க முடியுமானா என்னால் சொல்ல முடியும். பேஸ்பால் கிரிக்கெட்டால் 600 ரனை சேஸ் பண்ண முடியும், ஓகேங்களா, அவங்களால முடியும். பேஸ்பால் மெத்தடால முடியும். எப்படி இந்த பித்தாகரஸ் தியரி இருக்குதுல்ல, அந்த ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பேஸ்பாலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் அவங்களால சேஸ் பண்ண முடியும் நான் சொல்லுவேன், ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். ஸோ பேஸ்பால் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பேஸ்பால் அப்படிங்கிறது இதுதான் பேஸ்பால் கிடையாது. பேஸ்பாலுங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேஸ்பால் மாற்றி ஆடுறாங்க. தங்களோட தகவமைப்பை அவங்க மாற்றிக்கிறாங்க. அடாப்டேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் நான் முன்னாடியே ஒரு தடவை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அதை கண்கூடாக பார்த்தேன். பேஸ்பால் அப்படிங்கிறது வந்து வெறும் 6-4 மட்டும் அடிக்கிறது கிடையாது. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்பேன். பேஸ்பால் 6-4 இல்லாமல் ஓவருக்கு 6 ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நான் பேசியிருக்கேன்ல. ஆனால் பேஸ்பால் பேட்டிங்கில் மட்டும் கிடையாது, பவுலிங், ஃபீல்டிங், இது ரெண்டுத்துலேயும் இது 3ம் சேர்ந்தது தான் பேஸ்பால். இது 3 சரியாக நடந்தால் மட்டும்தான் அவங்களால மேட்ச்சில் வின் பண்ண முடியும். பேட்டிங் பேஸ்பால், பவுலிங் பேஸ்பால் அப்படின்னா ஃபீல்டிங்கும் கண்டிப்பாக கை கொடுக்கணும் இந்த பேஸ்பால் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். அதாவது ரெண்டு விஷயம் தாங்க பேஸ்பால் பொறுத்த வரைக்கும். ஒன்று ரன்னு அடிக்கிறது, ஓகேங்களா, குறைஞ்ச பாலில் அதிக ரன் அடிக்கிறது. இன்னொன்று ரன்னே கொடுக்காம கஞ்சதனம் பண்ணுறது, ஓகேங்களா. ஒன்று அட்டாக்கிங் பேட்டிங், இன்னொன்று அட்டாக்கிங்கிறத தாண்டி அக்ரெசிவ் பேட்டிங், அக்ரெசிவ் ஃபில்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்பால். இதுதான் ஆல்ரெடி விளக்கிட்டே இருக்க ஆனந்தா. அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து நான் டெஸ்ட் மேட்ச் நான் நேரில் பார்க்கும்பொழுது வைசாக், அதுக்கப்புறம் ஹைதராபாத் டெஸ்ட் மேட்சஸ் பார்க்கும்பொழுது எனக்கு பார்த்துட்டு வந்தது பொழுது எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருந்து. என்னன்னா ரொம்ப நாளாச்சு நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்து அப்படிங்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாம் மறந்துச்சா, இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டே மறந்துச்சா, இல்லை நம்மளுக்கு இது ஒரு புதுசாக இருக்குது. எனக்கு சில நேரங்களில் வந்து ரொம்ப நாள் ஒரு T20 பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ODI கிரிக்கெட் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றம் இருக்கும், ஓகேங்களா. நானும் மனுஷன் தான். இதனால் ODI T20 பார்த்து வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்க்கும்பொழுது, எஸ்பெஷலி பேஸ்பால் கிரிக்கெட் பார்க்கும்பொழுது இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எப்படி ஃபீல் செட் பண்ணியிருந்தாங்க, இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல குழப்பம் வந்துருச்சு. இல்லை நம்ம தான் ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறோமா பேஸ்பாலோட ஃபீல் செட் பற்றி, இல்லை ஆல்ரெடி இப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது கிடையாது. பேஸ்பால் வேறு மாதிரியான ஒரு ஃபீல் செட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பேட்டிங் பற்றி நாங்கள் பேசவே இல்லைங்க. அவங்களோட ஃபீல் செட், பென் ஸ்டோக்ஸோட ஃபீல் செட், பிரெண்டன் மெக்கலமோட இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த பேஸ்பால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ண முடியுது. 2016 அப்போ இங்கிலாந்துங்க வந்திருந்தாங்க குக்கோட கேப்டன்ஸில்.
அப்போது இருக்கக்கூடிய ஃபீல் செட்டு சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்தேன். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். ரொம்ப நிறைய வீடியோவில் ரெஃபர் பண்ணல. ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஒரு வீடியோ மட்டும் போதுமா, எனக்கு அந்த ஒரு வீடியோ மட்டுமே போதும். அதுக்கப்புறம் இன்னொரு மும்பை மேட்ச் பார்த்தேன். ஓகேங்களா, மும்பை மேட்ச் சென்னை மேட்சோட ஃபீல் செட் ரெண்டுமே பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற டெஸ்ட் மேட்சோட ஃபீல் செட்லாம் கம்பேர் பண்ணேன். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஒத்துமை இருந்துச்சு. எப்போ திரும்ப ஒத்துமை இருந்துச்சு? லாஸ்ட்டு 10 ஓவரு இல்லை லாஸ்ட்டு பாலு இல்லை ஒரு பேட்ஸ்மேன் 90 அடிக்கிறாரு, லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி இருக்கிற 2 ஓவரு இல்லை லஞ்ச் பிரேக்குக்கு முந்தின ஓவரு, டீ பிரேக்குக்கு முந்தின ஓவரு இல்லை 2 ஓவருக்கு முன்னாடி, அப்புறம் லாஸ்ட்டு அந்த நாள் முடியறதுக்கான கடைசி 2-3 ஓவரு இல்லை அன்னைக்கு இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முதல் 5 ஓவர். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டைட்டாக அக்ரெசிவாக ரன்னே கொடுக்க விடாரா, விக்கெட் முக்கியண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் செட். ஆனால் இங்கே பேஸ்பால் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் என்ன சொன்னேன் இல்லையா, எப்பப்பெல்லாம் அந்த டைட்டான ஃபீல்ட் செட் வச்சாங்களோ, லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி, டீ பிரேக்குக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அன்றைக்கி டே முடிகிறதுக்கு முன்னாடி, அன்றைக்கி டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பால் 1லேருந்து அந்த இன்னிங்ஸ் முடிகிற வரைக்கும், அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் ஸோ பென் ஸ்டோக்ஸ், பிரெண்டன் மெக்கலம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வைக்கிறாங்க. ஆமாம், சரி இது ஒன்று பார்த்துட்டு சரிப்பா இப்போ பேஸ்பாலில் பென் ஸ்டோக்ஸ் ஒரு ஃபீல்ட் செட் பண்ணுறாரு, ஆஷஸை விடுங்க ஓகேங்களா. பாகிஸ்தானில் என்ன பண்ணார் ஃபீல்ட் செட்னு பார்க்கும்பொழுது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கிரியேட்டிவ்னு சொல்லுவேன். திரும்ப ஒரு மாதிரி ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அடங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல்ட் செட்ஸ் அவர் பண்ணது ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா கரெக்டாக அந்த மிட் ஆஃப் ஃபார்வர்ட் 2, அதாவது நான் ஸ்ட்ரைக்கர் இருக்காங்களா, பாப்பு புரிஸ்க்கு பக்கத்தில் 2 பேரை நிப்பாட்டிடுவார். அதனால் ஒரு ஃபாஸ்ட் பாலர் நேராக போடும்பொழுது ஸ்ட்ரைட் டிரைவ் 2 பக்கமாக அடிக்க முடியாது, கட் பண்ணியாச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா கவரில் ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஃபீல்டரு, ஃப்ளிக்கு ஆட முடியாது, 2 ஸ்லிப்பு. அப்படிங்கும்போது ட்ரைவ் போனாலும் இல்லை புல் ஆனாலும் இல்லை ஸ்ட்ரைட் ட்ரைவ் போனாலும் ஸ்கொயர் ட்ரைவ் ஆனாலும் மாட்டிப்போம். அந்த கட்டாந்தர ரோடு விக்கெட்டில் தன்னோட ஃபாஸ்ட் பாலர்ஸ்களை வச்சு 10 விக்கெட் எடுத்தது காரணம் ரிவர்ஸ் ஸ்விங் ஒரு பக்கம் அப்படின்னா அவரோட ஃபீல்ட் செட் ஒரு பக்கம். அவ்வளோ க்ரியேட்டிவாக இத்தனைக்கும் சொல்கிறாங்க. அவர் பண்ணது அட்டுழியம் அவரோட ஃபீல்ட் செட்ஸ் வராங்க. புது பேட்டர்ஸ் வராங்கன்னா டீம் ஸ்கோர் 300 இருக்கலாம், இன்னும் 50 ரன் அடிக்கலாம், ஆனால் வரது யார், புது பேட்ஸ்மேன் தானேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 3 ஸ்லிப்பு, கல்லி ப்ளஸ் ஃபார்வர்டில் ஒரு ஃபீல்டரு என்ன பண்ணுவார், ஃபாஸ்ட் பாலர் போடக்கூடாது என்ன பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர் போகிறாருன்னா எப்போவுமே ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்கோ இல்லை லெக் ஸ்லிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பாகிஸ்தானில் பண்ணும்பொழுது அங்கே ரோடு, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு வரும்பொழுது இந்தியாவில் பிச்சஸ் அப்படிங்கிறது வேறு. ஸோ பிச்சஸ்ங்கிற டைமென்ஷன்ஸ் வேறு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் வேறு, அங்கே இருந்த டீம் டோட்டலாக வேறு. இங்கே பென் ஸ்டோக்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா பாகிஸ்தானில் செஞ்சதை அப்படியே அவர் இங்கே பண்ணலை ஓகேங்களா. இந்த பிச்சு வேறு அந்த கதெல்லாம் இல்லை, டீம் வேற இல்லை, அவர் அங்கே பண்ண எதுவுமே இங்கே பண்ணலை. அங்கே இருந்த ஃபீல்ட் செட்ஸ் இங்கே வைக்கவே இல்லை. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டானா இருந்துச்சு. ப்ளே பண்ணார், 2 ஃபீல்டர் வச்சு ப்ளே பண்ணார் ஓகேங்களா. T20 கிரிக்கெட்டுக்கு மட்டும்தானே வந்து இந்த T20யில் ஓடி கிரிக்கெட், இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட் ஒயிட் பால் ஃபார்மேட் மேட்சஸ்க்கு மட்டும்தானே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்சைட் சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து. ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட் கிடையாது. ஆனால் பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்சியில் பேஸ்பால் ஈரால அந்த இன்சைட் சர்க்கிள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இமேஜினரி ஒரு இன்சைட் சர்க்கிள் அவங்க வச்சுக்கிறாங்க. அந்த இன்சைட் சர்க்கிளை தாண்டி பால் வெளியில் போகாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், பேஸ்பாலில் ரன் அது விக்கெட்ஸ் கூட எடுத்துடலாங்க, ஆனால் ரன் எடுக்கிறதுங்கிறது கொடுக்கவே மாட்டுறாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட ஃபீல்ட் செட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபுட் போகிற ஷாட்ஸையும் சரி, பேக் ஃபுட் போகிற ஷாட்ஸையும் சரி, ஸோ ஆஃப் சைட்லேயோ லெக் சைட்லேயோ நீங்கள் ஸ்கொயர் கட்டோ ஸ்கொயர் ட்ரைவோ கவர் ட்ரைவோ கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் உங்களை ஃப்ளிக்கோ புல்லோ ஷார்ட் ஆர்ம் ஜம்ப் புல்லோ கட் பண்ணுறதுக்கு ஃபீல்ட் செட்ஸாக அவர் வைக்கிறாரு. ஸ்ட்ரைட் ட்ரைவ் வந்து அவ்வளோவா ஒரு பெருசாக அலோவ் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் பவுலிங் போடுறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக பண்ணுறாருங்க. பால் ஒன்றுலேருந்து அந்த 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 மேட்ச் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது ஓகேங்களா. கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது. இப்போது நீங்கள் 2016 அந்த டெஸ்ட் மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கட்டுக்கோப்பு இருந்துச்சு. ஆனால் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு ரிலீஸ் ஷாட்ஸ்க்கு போயிடுவாங்க, 2 ஷாட் அடிச்சிருவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, ஃபீல்ட் செட் சேஞ்ச் பண்ணுவாங்க. பவுலர் வந்து லைன் லெங்க்த்தை மாற்றுவார். திரும்பி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி போன மாதிரி. ஆனால் பென் ஸ்டோக்ஸ் அப்படி கிடையாது. 2 6 போனாலும் சரி, ஒரு 3 4 போனாலும் சரி, திரும்ப விடாப்படியாக அதே பிளானில் ஸ்டிக்காக நிற்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்பாலோட வெற்றிக்கு காரணமாக நான் பார்க்குறேன்.
அவர் ஜெய்ஸ்வாலுக்கும் சரி ரோஹித் சர்மாவுக்கும் சரி எல்லாரும் ரோஹித் சர்மாவுக்கு ஷார்ட் பால் போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் பிளான் பண்ணுவாங்க. இவர் அந்த பிளான் பண்ணார். ஆனால் அதே தான் பிளானெல்லாம் அவர் கிடையாது, வேறு சில பிளான்களும் ஒன்று பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வராங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸுகளுக்கு எப்பவுமே ஒரு இது இந்தியன் கேப்டன்ஸுகளை தாண்டி தெரிலங்க எனக்கு. அவர் பண்ணதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னடா அது இப்படி பண்ணுறாரு, எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு இந்தியன் பேட்டர்ஸில் மிரட்டுற மாதிரியான ஒரு கேப்டன்சி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 400 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா 200 ரன் அவங்க சேவ் பண்ணுறாங்க ஓவருக்கு. எப்படி சொல்கிறதுனா டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து வரும் பார்த்துப்போம் எடுப்போம் விட்டு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தானே, அப்படி கிடையாது. விடவே மாட்டேன் உன்னை விட்டாதானே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. ஸோ மேக்ஸிமம் 2 ரன் கட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது எக்ஸ்ட்ரா கவரில் நிற்கிறதுக்கு பதிலாக ஃபார்வர்டு ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவரில் நிப்பாட்டோம், ஃபார்வர்டு நிப்பாட்டினா இல்லை ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவரில் நிப்பாட்டினா அங்கே 3 ரன் வர இடத்துல 1 ரன் தானே வரும், இல்லை ரன்னே வராது. இல்லை இப்போ பாயிண்டில் இந்தியன் பேட்டர்ஸ்க்கு எப்படி ஆடுவாங்க, இந்தியன்ஸ்க்கு எப்படி ஆடுவாங்க, ஃப்ரண்ட் ஃபுல்லாக நிறையாக்கு ஆடுவாங்க. ஃப்ரண்ட் ஃபுல்லாக ஆடும்போது நிறையாக்கு ட்ரைவ்ஸ் வரும், கட் பண்ணுவோம், ஸ்கொயர் கட்ஸ் ரொம்ப சில பேர் ரிஸ்ட்டு யூஸ் பண்ணி ஆடுவாங்க, அவங்களுக்கு பேக் ஃபுட்டில் ஆடுறத கட் பண்ணுவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் லாக் பண்ணலாமோ அதாவது ரன்ஸை கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பேட்டிங்கை பார்த்துருப்பீங்க, பட் ஃபீல்ட் செட்டு பவுலிங் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ரன் எடுக்கிறதுங்கிறத வந்து நீங்கள் யோசிங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்பாலை பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் பிரெண்டன் மெக்கலம் செய்கிறது. ரன்னை தேடுங்க, கேப்பை தேடுங்க, ரன்னை நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் எப்படி அடிக்க போகிறீங்க? நான் சொல்கிறேன், பேஸ்பாலுக்கு எதிராக ஒருத்தவங்க 100 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் 200 ரன்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த 100 ரன் 200 ரன்னுக்கு சமம். 200 ரன் வந்து ஒரு 400 ரன்னுக்கு சமமாக பார்ப்பேன். ரொம்ப மிகப்பெருத்தி பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு தெரியல. நான் பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு பேட்ஸ்மேன் அடிக்கும்போது ஒரு கையில் மட்டும்தான் போய்கிட்டு இருந்தது. கடைசியாக நான் வந்து 2022 பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் இந்தூரில் இந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட் பார்த்தோம். ஆஸ்திரேலியன்ஸ் ஸ்மித்தோட கேப்டன்ஸில் ஆடினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து WDC ஃபைனலில் கூட நான் இந்த மாதிரியான ஃபீல்ட் செட்ஸ் பார்க்குறேன். என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் பால் போடுவாங்க, ஃபுல்லாக லெக் சைடு ஃபீல்டர்ஸ் அப்படி தான் இருக்கும். அது மாதிரிலாம் அவர் பண்ணல. அவர் அந்த மாதிரிலாம் அது இவர் பண்ணல. ஸ்பின்னர்ஸ் தான், ஏன்னா ஸ்பின்னர்ஸ் தான் அவங்க நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸ் டைட்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல போட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்போது தூக்கி அதை உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா தூக்கி போட்டாங்கன்னா அடிச்சிருவாங்கல்ல. ஆனால் தூக்கி போட்டாதானே, நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ தூக்கி போட்டாலும் அந்த டீப் ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை மிடு விக்கெட்டுக்கு பக்கத்தில் டீப் ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டர் இருப்பாங்க. அந்த ஃபீல்டரை வச்சு நான் விக்கெட் எடுப்பேன். ஒன்று நீ இறங்கி அடிக்க உன்னை அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதும், இல்லை நீ ஒன்று தாங்க உன்னை இறங்கி அடிக்க நான் அலோவ் பண்ணுறேன், இல்லைனா உனக்கு ரன்னே கிடையாது, நீ இறங்கி அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியான சில பல பால்ஸ்கள். இங்கே பேஸ்பால் பொறுத்த வரைக்கும் பேஸ்பால் கிரிக்கெட் அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போனன்ட் டீமோட அதாவது பேஸ்பால் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஆப்போனன்ட் டீமாக வந்து அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அவங்க தான் டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் குறைஞ்ச பாலில் இவ்வளோ ரன் அடிப்போம், உங்களுக்கு ரன்னு கொடுக்க மாட்டோம். ஸோ குறைஞ்ச பாலில் நாங்கள் இவ்வளோ ரன் அடிக்கிறத நீங்கள் வந்து ரொம்ப குயிக்காக அடிக்க போகிறீங்களா இல்லை ரொம்ப ஸ்லோவாக அடிக்க போகிறீங்களா, சேலஞ்ச் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரியும். ப்ளஸ் எங்ககிட்ட இருக்கிற ஃபீல்ட் செட் பண்ணோம்னா அவங்களுக்கு நிப்பாட்டிடுவாங்கிறதா சேலஞ்ச். ஸோ பேஸ்பால் பொறுத்த வரைக்கும் அவங்க அடிச்சிருவாங்க ரன், ஆனால் அவங்ககிட்ட ரன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எந்த டீமாக இருந்தாலும். இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன், பேஸ்பால் ஃபீல்ட் செட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரே மாதிரியான ஃபீல்ட் செட்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஒரே மாதிரியான ஃபீல்ட் செட்னா மேட்சுக்கு கிரவுண்டுக்கு கிரவுண்டு, பேட்ஸ்மேன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பாலுக்கும் ஒரு ஃபீல்ட் செட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நான் சொன்னேன்ல இந்த லாஸ்ட் 10 ஓவர் இன்னிங்ஸ் லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஓவர், அப்போ ஒரு ஃபீல்ட் செட் பண்ணுவாங்க நெருக்கமாக ஃபோக்கஸ்டாக. ஸ்லிப்பில் இருக்கிறவங்க எப்பயுமே இந்த பாலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே ஸோ கட்டளை இடுறாங்க. பேஸ்பால் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் போடுறாங்க. ஃபீல்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் ரேஹான் அகமதுலாம் என்ன மாதிரி ஸ்டாமினான்னு தெரியல, அங்கேருந்து இங்கே ஓடுவார், இங்கேருந்து அங்கே ஓடுவார், அங்கேருந்து ஓடி இங்கே வருவார், ஃபீல்டிங் பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருப்பார். T20 கிரிக்கெட்டில் தானே இந்த மாதிரி நான் பார்ப்போம், ஓடி கிரிக்கெட்டில் தானே, ஏன்னா ஒரு 50 ஓவர் தான், அந்த 50 ஓவரில் நம்ம ஃபுல்லாக எனர்ஜி போட்டு அடுத்து நம்ம ரெக்கவரி ஆகும். பட் பேஸ்பால் பொறுத்த வரைக்கும் அவங்க ஐ திங்க் அந்த யோயோ டெஸ்ட்லாம் வச்சு புழிஞ்சி எடுப்பாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் சொல்கிறேன், பேஸ்பால் பொறுத்த வரைக்கும் டோட்டலி நான் டிவியில் பார்த்ததை விட நேரில் பார்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது இந்தியன் பேட்டர்ஸ் ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்திருப்பாங்க, எஸ்பெஷலி இந்தியன் பேட்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்திருப்பாங்க. ஸ்பின்னர்ஸை விட எனக்கு இந்தியன் பேட்டர்ஸ் ரொம்ப உணர்ந்திருப்பாங்க. இல்லை ஓவரால் 3 ஃபார்மேட் இருக்கக்கூடிய லீடர்ஸ் உணர்ந்திருப்பாங்க.
கேப்டனாக ரோஹித் சர்மா, ஃபாஸ்ட் பவுலிங்க்கு லீட் பண்ணுறத ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா, அண்ட் சீனியர் ப்ரோவாக இருக்கக்கூடிய ஒரு அஸ்வின். ஸோ எல்லாரும் உணர்ற ஒரு விஷயம் என்னென்னா, இது ஈஸியில் ராஜா, இவங்க வந்து பழைய மாதிரின்னு ஒரு ஆப்பன் நம்மளுக்கு கிடையாது, இவங்க ஈஸியே கிடையாது, இவங்க கிட்ட நம்ம ஆடணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிளானை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். ஓகேங்களா, அவங்க என்ன கேம் ஆடுறாங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்ச சீரீஸ் போயிடும்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட பிளான்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்க போடுற கணக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா, ஒரு டீம் வந்தாங்கன்னா தான் பண்ணுவாங்க. பட் இப்போ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக எப்படி ரன்னை கட் பண்ணணுங்கிறதுல ஒரு ப்ளூ பிரிண்ட்டை இவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபீல்டர்ஸில் டைட்டாக வைங்க, லாங் ஆஃப் ஃபீல்டரு ஒருத்தவரை வைங்க, ஸ்கொயர் லெக்கில் எப்பவுமே ஒரு ஃபீல்டர் வைங்க, கட்டு புல்லை தடுக்கிறதுக்கு இல்லை ஸ்வீப்பு தடுக்கிறதுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் தடுக்கிறதுக்கு ஒரு ஃபீல்டரை வைங்க. இது எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் ட்ரைவையும், அதாவது ஸ்கோரிங் ஏரியா பொசிஷன், ஸோ வேறு மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இதுதாங்க பேஸ்பால் பொறுத்த வரைக்கும். இதில் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கவனித்த வரைக்கும் ஒரு 2 வரியில் முடிக்கிறேன்ங்களா. பித்தாகரஸ் தீரம்லாம் நிறைய தீரமாக பார்த்தீங்கன்னா வகுத்தல் கூட்டல்லாம் வரும்ல, அதே மாதிரி பேஸ்பால் பொறுத்த வரைக்கும் ரன்னை குயிக்காக அடிக்கிறது, ரன்னை கொடுக்காமல் இருக்கிறது, இதுதான் வந்து பேஸ்பாலோட தியரி. ஓகேங்களா, சூப்பராக இருக்குங்க பேஸ்பால். என்னை பொறுத்த வரைக்கும் கற்றுக்க முடிஞ்சது, நிறைய கற்றுக்கிறேன். பேஸ்பால் கிரிக்கெட், அவங்களோட டெஸ்ட் கிரிக்கெட் மூலமாக நிறைய கற்றுக்க முடியுது. இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ராவல்பிண்டியில் ஜெயிக்கும் போது எனக்கு தோணுச்சு. இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாலோ, ஓகேங்களா, ஒரு டெஸ்ட் மேட்ச் ட்ரா பண்ணாலும் பெரிய ஆச்சரியத்துக்கு இல்லை. 600 ரன் அவங்க சேஸ் பண்ணாலும், இல்லைனா வந்து ஒரு ஒரு 500 ரன்னு, ஒரு 450 ரன் சேஸ் பண்ணாலும் அது எனக்கு ஆச்சரியத்துக்கு கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களால பிரித்து ஸோ அவங்க வந்து எப்படி தெரியுமா சொல்கிறேன், டெஸ்ட் கிரிக்கெட்டே எனக்கு தெரிஞ்சு வந்தோம்னா செஷன் பை செஷன் பிரித்து அவங்க ஆடுறதை நான் பார்க்க முடியுது. அது நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இவங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இவங்க, பவுலிங்கில் ஃபீல்டிங்கில் வந்து ஸோ மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டன் ஓகே, இந்த வீடியோ நிறைவடையுது. நீங்கள் எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன்ஸுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 10 நாள் ரெஸ்ட் டே கிடச்சிருக்கு. ஒரு நாள் ரெஸ்ட் டேவாக இருந்தாலும் பட் எப்படி நான் சொல்லுவேன் பேஸ்பாலை பற்றி அவங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, புரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போது ராஜ்கோட்டுக்கு 12ஆம் தேதி போகிறாங்க அப்படின்னா 12ஆம் தேதி கண்டிப்பாக சொல்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது எந்த பேட்ஸ்மேனாக இருந்தாலும் எந்த பவுலராக இருந்தாலும் சரி, எனக்கு பேட்ஸ்மேன்ஸ் நெட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபீல் செட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் ஷார்ட்ஸ் இங்கே ஆடணும், இப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், பேஸ்பாலுக்கு எதிராக ஆடும்பொழுது ஒர்க் பண்ணால் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக, இது வரைக்கும் நீங்கள் ஆடிட்டு இருந்த கிரிக்கெட் இல்லாமல் இப்போ நீங்கள் வேறு ஒரு கிரிக்கெட் ஆடணும். புரியுதுங்களா? சிலபஸ் மாற்றிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ கொஞ்சம் ரெடி ஆகலாம், அந்த மாதிரி ரெடி ஆகணும். பார்ப்போம் எத்தனை பேர் ரெடி ஆகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. பேஸ்பாலுக்கு எதிராக 100 அடித்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசு. அதுலேயும் 200லாம் அடித்தா ரொம்ப பெருசு. ஜெய்ஸ்வால், கில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப பெருசு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் அடித்த 100 ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 200 நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, நான் வீடியோ நிறைவேறியது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்குள்ள.